ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகள்ல 45 வரிகளோட பாடலும் விளக்கமும் பார்த்திருக்கோம். அடுத்த 5 வரிகளுக்கான விளக்கத்தை இப்ப பார்க்க போறோம். இது வரைக்கும் 45 வரிகளோட விளக்கத்தை யாராவது பார்க்கல, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, இதனோட பாடல்களும் விளக்கங்களும் டிராவல் வித் ராடி யூடியூப் சேனல், டிராவல் வித் ராடி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து இருக்கு. இது இல்லாம நிறைய சாமி சம்பந்தப்பட்ட, நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது சாமி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த சாமியை பத்தி எனக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். தாராளமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான விளக்கம் என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்த 5 வரிகளுக்குள்ள போகலாம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாணிக்க வாசகர் சொல்லிய இந்த 5 வரிகளோட சுருக்கமான விளக்கம். அதாவது நமக்கும் அடியாருக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு. நம்ம வந்து அடியார்களாகி நம்ம வந்து சிவபெருமான நம்ம மனசுல எவ்வளவு இனிமையா வச்சிருக்கோம். தேன் ஊறுறது போல ஒரு இனிமையா வச்சிருக்கோம். கறந்த பால், அப்புறம் நெய், அப்புறம் வந்து கரும்பு சாறு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்க அந்த சுவை வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இனிமையா வச்சிருக்காரு, இனிமையா நம்ம மனசுக்குள்ள இறைவனை வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கனெக்டிவிட்டியும், நமக்காக இறைவன் வந்து அந்த பிறப்பை அறுக்கிற அந்த விஷயத்தையே வந்து நமக்காக செய்யறாரு அப்படின்றதையும், மற்ற முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவங்க எல்லாம் வந்து சிவபெருமானை ஈஸியா அவங்க நினைச்ச உடனே பாத்துடலாம். ஆனா நம்மளால வந்து அப்படி பார்க்க முடியாது இல்லையா, சாதாரணமா பார்க்க முடியாது. அதனால நம்மளும் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக தியானங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து சிவனுக்கு பிடிச்ச செயல்களை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளும் வந்து அவரோட பிரசன்ஸை ஈஸியா உணரலாம். அந்த அன்பு ரொம்ப சாதாரணமானது இல்லை, அது கிடைக்கிறதும் ரொம்ப சாதாரணம் இல்லை. ஸோ அதனால அதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல யாரோட அன்புமே உங்களுக்கு பெருசா தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த 5 வரிகளுக்கான விளக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மாணிக்க வாசகருக்கும் நன்றி. இப்படிப்பட்ட வரிகளை வந்து சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால மாணிக்க வாசகருக்கும் நன்றி. சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து அது அவர் தானே எழுதியிருக்காரு. அவர் கைப்பட எழுதின வரிகளை நான் படிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றதுனால அவருக்குமே ஒரு நன்றி. நான் உங்க டிராவல் வித் ராடி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.